அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 28 ஜனவரி 12 திங்கட்கிழமை, தேய்பிறை நவமி திதி. இன்று நண்பகல் 12:45 மணி அளவு வரை, அதன் பிறகு தசமி திதி. சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி அளவு வரை, அதன் பிறகு விசாக நட்சத்திரம். திருத்தி நாம யோகம், கரசை நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைக்கு ஜோதிட தகவலில் நம்ம திருமண பொருத்தம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் ஒரு தகவல், திருமண பொருத்தம் கொடுக்குறீங்க. ஒரு பொண்ணு ஜாதகம், பையன் ஜாதகம், பொருத்தம் இருக்குது, டிக், ஓகே அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக வரன் பார்க்குறீங்க, பையன் ஜாதகத்தை பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, பையன் வீட்டில் நாங்கள் பொருத்தம் பார்த்துட்டோம், நல்லா இருக்குது அப்படின்றது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் பார்த்துட்டோம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் பார்த்தோம் எங்கள் சைடில் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுடணும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. இல்லை எங்களுக்கு நல்லா இருக்குன்னாங்க, உங்களுக்கே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ யார் பார்த்தாங்க, என்ன காரணம் சொன்னாங்க, அதை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதையும் பார்த்து அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும்போது, முதல் கோணல் முற்றும் கோணல், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி, அது சரியாக இல்லை அப்படின்னும்போது அந்த இடத்துலேயே அதை சரி எவ்வளோதான் பிராப்தம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை அவங்க வந்து நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோன்னா வெயிட் பண்ணலாம். எங்கள் சைட்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா, மேற்கொண்டு அவங்கள வீட்டுக்கு வாங்க பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இல்லை கோவிலில் வச்சு பார்க்கலாம், நாங்கள் பையன் வீட்டுக்கு வந்து பார்க்குறோம், வேலை பார்க்குற இடத்து, அந்த மாதிரி ஏதோ விஷயங்களை பண்ணுறதுக்கு முன்னாடி பையன் ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துடலாம். அப்படி பார்க்குறது வந்து உங்களுக்கு இன்னமும் அந்த திருமண விஷயங்களில் நல்ல ஒரு முழுமையாக ஈடுபடுவதற்கு உண்டான பலத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பொருத்தம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உண்டான விஷயங்களை அவ்வளோ செய்ய முடியாது. அப்படி பார்த்தா குழப்பம்தான் வரும்ன்றதுனால செய்ய மாட்டோம். இந்த ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசை நடக்குது, இங்கே என்ன தசை நடக்குது, இங்கே எவ்வளோ தோஷம் இருக்குது, அங்கே எவ்வளோ தோஷம் இருக்குது, புத்திர பாவம் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது, அந்த கலத்திர பாவம் எப்படி இருக்குது. இதுதான் அந்த இடத்துல பார்ப்போம். அந்த பையனுக்கு அவனுடைய ஜாதக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணுன்னும் போது அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கணும். அப்போ பொருத்தம் பார்க்கும்போதே அது வராதான்னா வரும், பொருத்தத்துக்காக வரும். அந்த இடத்துலையும் கூட ஆயுள் பலத்தையும் பார்ப்போம். இருந்தாலும் மற்ற விஷயங்கள், இப்போ நடக்கிற தசை, வேலை எப்படி இருக்கும், இங்கே இருப்பாங்களா, வெளியில் போய் செட்டில் ஆவாங்களா, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். எடுக்கும்போதே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சைட்லேயும் பார்த்து ஓகே பண்ணல, நீங்கள் எடுக்கும்போதே பொருத்தமும் பார்த்துட்டு பையன் ஜாதகமும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவங்க சைடில் விருப்பம் இல்லைன்னா, பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதனால் நீங்கள் வந்து அந்த சைட்லேயும் அப்ரூவல் வந்த பிறகு ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் தட்சணை கொடுக்கணும் இல்லையா? அதனால் அப்படி சொல்கிறோம். இதே தான் நீங்கள் பையன் சைடு அப்படின்னா, நீங்கள் பொருத்தம் பார்த்துட்டீங்க, பொண்ணு சைட்லேயும் பார்த்துட்டாங்க அப்படின்னும்போது நீங்கள் பொண்ணு ஜாதகத்தை ஒரு முறை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் பையனோட உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நிறைய குறைகள், சாதக பாதகங்கள் அப்படின்றதுலாம் தெரியும். அதே போல் அதையும் பார்த்துக்க வேண்டியது தான். பார்த்துட்டு குழப்பம் ஏற்படுத்தி பண்ணலாமா வேண்டாமான்ற முடிவுக்கு மறுபடியும் போய் அந்த குழப்பம் வரக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய நிறைய குறை என்ன, தசை எப்படி இருக்குது, எந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்ற விஷயங்களை பார்க்குறதுக்காக. அதனால் திருமண பொருத்தம் பார்த்த பிறகும் கூட உங்களுக்கு அந்த ஜாதகத்தை டீட்டெயிலாக ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற விஷயம் இன்றைய நாளில் தெரிந்து கொண்டோம். இன்றைய நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மேஷராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்கார், இருந்து ராகுவுடைய சாரத்தை பெறுகிறார். இரவு 9 மணி அளவு வரைக்கும், அதன் பிறகு தான் குருச்சாரம். அப்போ ராகு 11 இருக்கார். சுக்கிரன் வந்து நாள் தொடங்கும் போது 9 இருக்கார், இன்றைய நாள் முழுக்க கூட 9 தான் இருக்கார். நாளை அதிகாலை 4 மணி அளவில் 10ஆம் இடத்திற்கு வரார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு எண்ணியது ஈடேறும். காலையில் எழுந்திருக்கிறீங்க, இன்றைக்கு இந்த வேலைலாம் இருக்குது, பொறுப்புலாம் இருக்குது, இன்றைக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், அதெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு குறைவர கிடைக்கும். என்ன 12ல் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு பாடுபட்டு அடைவீங்க. ஆனால் இன்றைய நாள் பலன் தரும், வேலைகள் நடக்கும்.
அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிக்கேற்ற பலன். எந்த அளவிற்கு மனோதிடம் இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கிறதோ, எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன். பரணியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பாடுபடணும், கடுமையாக உழைக்கணும், காத்திருக்கணும், அப்போ பலன் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, நல்ல பலன்கள் தரப்போகிறது. ரிஷபராசியிலிருந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அபாடான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்தில் 4 கிரகங்கள் இருந்து உங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுல இன்றைய நாளில் ராசியாதிபதி, அதாவது தமிழ் பஞ்சாங்கம் தமிழ் தேதியின்படி இன்றைக்கு இரவு பின்னிரவுன்னு சொல்லணும், ஆங்கில தேதியின்படி நாளை அதிகாலை அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதனால் இன்றைக்கி பின்னிரவு நாளை காலை 4 மணிக்கு ராசியாதிபதி மாறுறார். அந்த ராசியாதிபதியினுடைய துலா ராசியில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பிறருடைய துணை உதவியோடு காரியம் சாதிக்க முடியும். ரோகிணியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சமயோசித்தமாக நடந்து கொள்ளணும், பக்குவம் இருக்கணும், அப்போ பலன் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாற்றல் அப்புறம் பண வரவு சாதகமாக இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தால் இன்றைக்கு அதை சரி பண்ண முடியும். குறிப்பாக பிள்ளைகளுடைய திருமண விஷயம், அவங்களே நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதியாக இருக்காங்க, பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் உட்கார்ந்து பேசலாம். எங்கே உட்கார்ந்து எப்போ பேசணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மாலை நேரத்தில் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பெரிய கோயிலுக்கு போய் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு அமைதியாக ஒரு இடத்துல குளக்கரைக்கு முன்னாடி அது போல் நீங்கள் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சுமூகமான முடிவை எடுக்க முடியும். 7ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது, 5ல் சந்திரன் இருக்கார், 5க்குண்டானவர் 7 இருக்கார். இன்றோடு அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் இந்த விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை உண்டு. திருவாதிரையில் பிறந்தவர்கள் வெளியூர் குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய தற்காலிகமாக வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் சேரும். கடகராசி அன்பர்களே, இருப்பிடம் மாற்றணும்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை பற்றி இன்றைக்கு முடிவுகளை எடுக்கலாம். ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் சரியாக போகலை அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பல வகையில் சிந்திக்கணும். அது நமக்கு வராததா, கைவிட்டுடலாமா, ட்ராப் பண்ணிடலாமா, க்ளோஸ் பண்ணிடலாமான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு வருமே அப்படின்னா ஒருவேளை இடம் சரியில்லை, அப்போ வேறு இடத்துல மாற்றினீங்கன்னா நல்லா வந்துடும். அதுபோல் நீங்கள் அனுபவத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓஹோன்னு போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் இடம் மாற்றத்தினால ஒன்றும் இல்லாமல் போயிடும். எதுவுமே இல்லாத ஒன்று இடம் மாற்றம் பண்ண பிறகு ஓஹோன்னு வரும். அதுபோல் இடமாற்றம் சம்பந்தமாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். கைவிட்டு போன பொருளை, பெயரை, பதவியை மீட்பதற்கான முயற்சியை செய்யலாம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும். இன்றைக்கு ஒரு தைரியத்தோடு தெளிவோடு நீங்கள் காணப்படுவீங்க. பார்க்கும்போது ஒரு தேஜஸாக, சுறுசுறுப்பாக, உற்சாகமாக உங்களால் இன்றைக்கு இருக்க முடியும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு தனியாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சிம்மராசி என்பர்களே, இன்றைய நாள் நல்ல ஒரு தைரியம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். இன்றைக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். இன்றைக்கி செய்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக இருக்கும். ஆனால் குழப்பமாக இருக்கிற வேலைகளில் பலன் கிடைக்காது. எதில் குழப்பமே இல்லையோ அந்த வேலை நடக்கும். பயப்படுற விஷயம் நடக்காது. எதில் பயம் இல்லையோ அந்த வேலை நடக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன், உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய நாள்னு கூட இந்த நாளை சொல்லலாம். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. அப்போ எல்லா வேலையும் நடக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன்களை சொல்லலாம். இன்றைய நாளில் நீங்கள் பிடிக்காத நபரை கூட பிடித்த நபராக மாற்ற முடியும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். குடும்ப நபர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுறதுன்னு சொல்லக்கூடிய பலன்கள் இருக்கிறது. இன்றைக்கு வெளி விஷயங்களை விட வீட்டு விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் தான் மேலோங்கி இருக்கிறது. அது நல்லபடியாக நடக்கக்கூடிய அம்சமும் இருக்குது.
உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிடித்த பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறருக்கு உதவி பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு செல்வது, நல்ல நூல்களை வாசிப்பது, அப்படிப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுகிறது. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க, சுலபமாக கற்றுக்கொள்ள போகிறீங்க, அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் கடமை உணர்வோடு இருப்பீங்க, பொறுப்புகளெல்லாம் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. எப்படியாவது நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும், நம்ம துறையில் சாதித்து காட்டணும், இந்த ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்று ஆகணும், அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும், இந்த வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும். அதற்கான முயற்சி, பயிற்சி, உழைப்பு இதெல்லாம் பண்ணுவீங்க, அது நல்ல பலனை தரும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள் இன்றைய நாள். கூட யார் இருந்தாலும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த நாள் நேரம். அதெல்லாம் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது, அதனால் நரசிம்ம சுவாமியை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு நேரத்தில் உங்கள் நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுனால இரவு யாருக்காவது ஒருத்தருக்கு, பசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போய் படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பயனுள்ள நல்ல செலவுகளை செய்ய போகிறீங்க. சில பேருக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வெளியூர் போய் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா அது அப்படியே செட் ஆகிடும்னு அர்த்தம். உங்களுக்கு ஆப்டாக இருக்குது, கரெக்டாக தானாக அமையுது, நீங்கள் பிளான் பண்ணாமலே அப்படின்ற மாதிரி அர்த்தமாக இருக்கும். அப்போ இன்றைய நாளில் நீங்கள் பார்க்குறீங்க, ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கீங்க, போகிறீங்கன்னா ஜாலியாக கிளம்பி போகலாம், வேலை நடக்கும். அந்த ட்ராவல் சுகமாக நல்லாயிருக்கும். அப்போது செட்டில் ஆகிறதுக்காக போகிறீங்கன்னு சொன்னால் தைரியமாக கிளம்பி போகலாம். அப்படி இந்த நாளில் இருக்கக்கூடிய பலன் தானாகவே சில பேருக்கு அமையும், அவங்களாம் பாக்கியவான்கள்னு சொல்லலாம். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நீங்களும் நல்ல பலன் அடைந்து பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்குது. அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி அடையக்கூடிய நாளாக இருக்குது. நிறைய கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிடைச்சா கூட மனசுக்கு ஒரு திருப்தி அமைதி வருது இல்லையா, அது இந்த நாளில் ஃபீல் பண்ண முடியும். கேட்டையில் பிறந்தவர்கள் கொஞ்சம் குழப்பத்தை தவிர்க்கணும், பதட்டத்தை தவிர்க்கணும், அவசரப்படக்கூடாது, தேவையில்லாத செலவு பண்ணுறது, தேவையில்லாமல் பேசிடுறது போன்ற விஷயங்களை இன்றைக்கு தவிர்க்க முற்படணும். தனுராசி அன்பர்களே, இந்த நாள் சாதகமான நாளாக இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது வாரத்தினுடைய முதல் நாள் ஞாயிறாக இருந்தாலும் நம்ம பள்ளி, கல்லூரி, அலுவலகம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் திங்களை தான் கொண்டு வரோம் இல்லையா. அப்போ இந்த வாரம் நல்லா இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு அறிகுறி இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. நாள் தொடங்கும் போதே நல்ல ஒரு விஷயம் இருக்கும். இந்த வாரத்தில் என்னென்ன பண்ணலாம்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. அப்புறம் இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வர தை மாதம் பிறக்குது, அப்போது அதில் என்ன பண்ணலாம், எதை தை மாதத்துக்காக நம்ம காற்று இருந்து தள்ளி வச்சோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். சாதகமான நாள் இந்த நாள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக உற்சாகமாக இருக்க போகிறீங்க, உயர போகிறீங்க. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடு தேவை கொஞ்சம். சில பேருக்கு நிறைய பணம் வந்தாலோ, பெரிய பதவி கிடைச்சாலோ, பெரிய விஷயங்கள் சற்று நடந்துட்டாலோ ஒரு அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் மிஸ் ஆகிடும் இல்லையா, அது இந்த நாளில் தேவைப்படுகிறது. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வை நோக்கி பயணப்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகத்தான சந்தோஷமான நாள். திருமணமான மகர ராசி அன்பர்கள் குதூகலமாக இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்லது நடக்கும். அவங்க ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பயந்துகிட்டே போய் ஒரு டயக்னோசிஸ் பரிசோதனைகள் பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கீங்க, ஒரு பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால சந்தோஷம் வரும். அப்படி மனமாகாதவர்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வத்து வரன் தெரிய வரும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பெரியவர்களுடைய ஆசையும் அவங்களிடத்திலிருந்து பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நடக்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கணும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பெரிய விஷயங்களை கூட சுலபமாக செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வைராக்கியம் இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு பெரியவர்கள் மீது அக்கறை எடுத்துப்பீங்க. வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க மேலே நல்ல கேர் எடுத்துப்பீங்க. அதுபோல் உயரதிகார ஆசிரியர்களை ரொம்ப மதித்து நடந்து கொள்வீங்க. ஆன்மீக ஈடுபாடு ஏற்படக்கூடிய அம்சம் நிறைய பேருக்கு இருக்கிறது. கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான திட்டங்களை தீட்டுவீங்க.
ஏதாவது தர்மம் பண்ணணுன்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் உங்களுக்கு. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டு. சதயத்தில் பிறந்தவர்கள் பிறரை மகிழ்வித்து மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மீனராசி என்பர்கள் 8ல் சந்திரன் இருக்கார். சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருந்த போதும் கூட அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ராகு 12ல் இருக்கிறதுனால இன்றைக்கு செலவுகளை செய்வீங்க. ஆனால் செய்ய வேண்டிய செலவாக அது இருக்கும். அப்புறம் பயணப்படுறது அப்படின்ற விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு பரிசோதனை, உடல் பரிசோதனை செய்கிறது, மருத்துவமனை போகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் பெருசாக எதுவும் பிரச்சனை இருக்காது. செலவு பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, இதுபோல் மருத்துவ செலவுகள் நடக்கிறது அப்படின்ற அம்சங்கள் இன்றைய நாளில் இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல விஷயங்களை நினைக்கிறதுனாலையும் பேசுகிறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் மனசில் நம்பிக்கை பிறக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களை நினைத்து நம்ம கீழே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு திருப்தி அடைகிறதோ அல்லது அவங்களுக்கு நம்மால் முடிஞ்சதை செய்யணுன்ற எண்ணம் வருவதோ இன்றைக்கு இருக்குது. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் நிதானம், பொறுமை, கட்டுப்பாடு தேவை. அது இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.